வணக்கம். குடும்ப அட்டைக்கு தற்போது மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் ஒன்று வந்திருக்கிறது மக்களே. அனைத்து தமிழக மக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று முதல் நல்ல செய்தி. வீடு தேடி வரப்போகிறது புதிய ரேஷன் கார்டு. இன்றே நீங்கள் அறிய முடியும் மக்களே. அதேபோல் புதிய குடும்ப அட்டை வாங்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஏனெனில் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மார்ச் 16 தொடங்கி ஜூன் 6ஆம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் 6ஆம் தேதியான வியாழக்கிழமை அமலில் இருந்த காரணத்தினால் அரசினால் புதிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை. புதிய திட்டங்கள், மக்கள் குறைதீர் கூட்டங்கள், விவசாய குறைதீர் கூட்டங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. எல்லாமே தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது மக்களே. இதை தவிர தேர்தல் ஆணைய நடத்தை விதிமுறைகளின்படி ஒருவர் ரூபாய் 50,000க்கும் மேல் பணம் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிக மதிப்புள்ள பொருட்கள் கொண்டு செல்வதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பறக்கும் படையினர், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வருமான வரித்துறையினுடைய பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து சோதனை நடத்தி ரொக்க பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள், மதுபான வகைகள், இலவச பரிசு பொருட்கள், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உரிய ஆவணங்கள் காட்டப்பட்ட பொருட்கள் மட்டுமே திரும்ப தரப்படும் என்றும் சொல்லியிருந்தாங்க. தேர்தல் நடந்த மாநிலங்களில் எல்லாம் தீவிரமாக அமலில் இருந்த நடத்தை விதிமுறைகள் கடந்த ஜூன் 6ஆம் தேதி சரியாக நள்ளிரவோடு தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்பட்டன மக்களே. இனி பணம், பொருட்கள் கொண்டு செல்வதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அதே போல அரசு புதிய திட்டங்கள் அறிவிக்கவும் புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே போல புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கவும் புதிய குடும்ப அட்டை தரவும் இனி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை மக்களே. கடந்த 2 மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்து வந்தார்கள் பொதுமக்கள். குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தவர்கள் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். இன்று முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும். சுமார் 2,40,000 குடும்ப ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு கடந்த ஒரு வருடத்தில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அதிகாரப்பூர்வ வேலை நாளான திங்கட்கிழமையிலிருந்து விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. தமிழகத்தில் பொதுமக்கள் குடும்ப அட்டை பெற tnpdsgovernment.in என்ற இணையதளம் மூலமாக இன்று முதல் விண்ணப்பம் செய்யலாம். ஒருவேளை ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியாது என்றால் இ-சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டு, கார்டில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர்கள் நீக்கம் போன்ற அனைத்து சேவைகளும் பெற முடியும் மக்களே.